அதான் போடுது. இங்கே இப்படி இப்படி இதெல்லாம் தெரியுற மாதிரி. இங்கே தம்பி இங்கே நீ கையங்க அரைச்சிக்கிட்டு இப்படி பிடிக்குதா இப்படி பிடிச்சிக்கோ. இப்படி கையில் போட்டு கேமரா அடி இப்படி அடி இப்படி பிடி இப்படி போட்டு இப்படி பிடி. கேமரா மாதிரிக்காண்ட அடி இப்படி கீழே கையை போட்டு பிடிக்கா. அப்படி பிடி. நானும் தெரியுற மாதிரி மேலே தூக்கி பிடிச்சாலும் சரி. பாருங்க இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி நான் பச்சை பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை பயிர் எடுத்துக்கணுங்க. நல்லா வறுத்து எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம், அதை உடச்சி போட்டாலும் போட்டுக்கலாங்க, அவங்கவுங்க விருப்பத்தை போல். பச்சை பயிர் நல்லா வறுத்து உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தக்காளி பாருங்கள், ஒரு 5-6 தக்காளி வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த தக்காளி போடணும் பாருங்கள். அதை நம்ம நல்லா அந்த பச்சை பயிரை வந்து தெரியுதான்னு பார்த்துக்கோ. தண்ணி ஊற்றுறியது. பச்சை பயிரை நல்லா 2 சொம்பு தண்ணி ஊற்றி பாருங்கள். நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணும். ஏன்னா அதில் ஒரு கல் மண் தூசி இதெல்லாம் இருக்குது, நம்ம உடைச்சோம் இல்லையா, அதை எடுத்து அந்த தண்ணி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கணுங்க. வெட்டி வச்ச தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்கள், தோல் உளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கழுவி, அதான் இருக்கும். அதுக்கப்புறம் போடணுங்க. அதுக்கப்புறமா பூண்டு வந்து முழுசாக ஒரு 10 பல் மாதிரி இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கணுங்க. அப்புறம் சீரகம் வந்து தேவையான அளவு அப்படியே கையில் நசுக்கி போட்டுக்கலாங்க. இப்படி நல்லா தேய்ச்சி இது மாதிரி போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சாம்பார் பொடி போடணுங்க. தேவையான அளவு சாம்பார் பொடி நான் 2 ஸ்பூன் போடுறேன், தாளிக்கிறப்பவும் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டேங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடிங்க. மஞ்சள் பொடி வந்து நோய் நாசினி கிருமி, இது இந்த மஞ்சள் பொடி போடுறதுனால சளி வராதுங்க. தேவையான அளவு அதிகமாக போடக்கூடாதுங்க, தேவையான அளவு மட்டும் போட்டுக்கணும். எல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் 2 வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாங்க அதில். ஏன்னா அதுக்கு வெங்காயம் போடுறதும் நெஞ்சு சளிக்கு நல்லதுங்க, நல்லா இருக்கும். வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி அதுக்கு தேவையான அளவு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணுங்க. போதுங்க. மேலே பொங்கி வந்துடும் அதிகமாக வச்சோம்னா. அதுக்கப்புறம் உப்பு டப்பா இருக்குங்க, உப்பு போடணுங்க. பாருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுலேயே போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கணுங்க. நல்லா தட்டி விட்டுங்க, இல்லைன்னா பிடுங்கிக்கும். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை எடுத்து வச்சிடணுங்க. அது வேகிறதுக்குள்ளே மறுபடியும் சீரகமும் பூண்டும் தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. ஃபோனே வச்சுக்கிறேன், இந்த அடுப்பு நேரம் திருப்பி விடு.
நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. நல்லா தட்டி எடுத்தோம்னா தான் நல்லா வாசம் வருங்க. அதை எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. மறுபடியும் கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலை வச்சுருக்குறேங்க. மறுபடியும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வைக்கணுங்க. எடுத்து வெட்டி வச்சுட்டுங்க. புளி வந்து கரைச்சி ஊற்றணுங்க. அப்படியே இது பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஏதாவது நாராக இருக்கும், துப்பியாக இருக்கும். தேவையான அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எத்தனை புளி தக்காளி எத்தனை போட்டுக்கிறிய புளிக்கணும். பாருங்க, புளி நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். ஊறின வேட்டி அதை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்குள்ளேயும் பருப்பு வெந்துடும். நல்லது. அப்புறம் பருப்பு நல்லா பச்சை பயிறு வெந்துருங்க. அதெல்லாம் போட்டு அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டதுனால நல்லா வேகணும். ஒரு 6 விசில் விட்டுக்கலாங்க. 6 விசில் விட்ட வேட்டி அதை எடுத்து மறுபடியும் விசில் அடங்கின வேட்டி அதை மூடி கழட்டி அதில் இருக்கிற உருளைக்கிழங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். தட்டில் எடுத்து வச்சோம்னா கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா மற்ற போட்டு கடைஞ்சி மறுபடியும் அந்த கரைச்சின புளியை அதில் ஊற்றணும். அதில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா தண்ணி ரசம் எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் ரசம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பச்சை பயிறு குழம்பு இன்றைக்கி ரெடிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி பச்சை பயிறு குழம்பு சொல்லியிருக்கிறேங்க. பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.